கணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் யாராவது ஒரு மக்கள் ஒரு செய்தியை கேட்கிறார்கள் என்றால், என்ன செய்தி? ஒரு மனிதன் நம்மிடத்தில் கேட்கிறான், இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார் என்று கேட்கிற பொழுது நாம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்பதை சற்றே யோசிக்க வேண்டும். நம்மிடத்துல கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? முஸ்லிம் என்றால் இஸ்லாம் என்றால், இஸ்லாம்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்குவது, முஸ்லிம் என்றால் அவர் களிமா சொல்லி இருக்க வேண்டும், தொப்பி வைத்திருக்க வேண்டும், தாடி வைத்திருக்க வேண்டும், 5 வேளை தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும். இது மாதிரி நாம் நிறைய விஷயங்களை அவர்களிடத்தில் முஸ்லிம் என்பதற்கு அடிப்படையாக எடுத்து சொல்லுவோம். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பார் இதே கேள்வியை, யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன என்று ஒரு வார்த்தையில் கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு பதிலை சொன்னதை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அத்தீனு அந்நஸீஹான்னு சொல்லுவாங்க. மார்க்கம் என்றால் பிறருக்கு நலவை நாடுவது என்று சொல்லுவாங்க. ஒரே வரியில இஸ்லாம் என்கிற வார்த்தைக்குண்டான ஒட்டுமொத்த விளக்கமும் அந்த வார்த்தைக்குள்ளால் அடங்கிவிடும். அந்த சஹாபி மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, பிறருக்கு நலவை நாடுதல் நசீஹத் என்றால் அதற்கு விளக்கம் என்ன, அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பிறருக்கு நலவை நாடுதல் என்பது பிறருக்கான கடமையை சரிவர செய்யுதல் என்று சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹுக்கென்று உள்ள கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹுடைய வேதத்திற்குண்டான கடமையை சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுக்குண்டான கடமையை சரியாக செய்ய வேண்டும். 4வது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நீங்கள் நலவை நாட வேண்டும். அதுதான் இஸ்லாம், அவன்தான் முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதை இமாம்கள் நமக்கு விளக்கப்படுத்தி சொல்லுகிற பொழுது, அல்லாஹுவுக்கு நலவை நாடுதல் என்றால் என்ன என்றால், அல்லாஹுவிற்கான கடமையை சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவனாக ஒரு முஃமின் இருக்க வேண்டும், அல்லாஹுவுக்கு இணையாக யாரையும் ஆக்கிவிடக்கூடாது, இறைவனால் ஏவப்பட்ட பரந்தான எல்லா காரியங்களையும் மனவோர்மையோடு எடுத்து செய்ய வேண்டும், இறைவனால் ஒரு விஷயம் தடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை வாழ்க்கையில் ஒருபோதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யக்கூடாது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய செய்தி என்பது, ஒரு மனிதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் ஒரு செய்தி தடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை நேரடியாகவும் செய்யக்கூடாது, மறைமுகமாகவும் செய்யக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் நேரடியாக வட்டியின் வரவு செலவிற்கு செல்ல மாட்டேன், அதற்கு உறுதுணையாக வெளியிலிருந்து நான் உதவி செய்வேன், நேரடியாக மது அருந்த மாட்டேன், மது அருந்தக்கூடியவர்களுக்கு உதவி செய்வேன், மது அருந்தக்கூடியவர்களை கண்டிக்காமல் அவர்களை நான் அரவணைத்துக் கொள்ளுவேன். நம்முடைய உறவுகளில் யாராவது அப்படி இருந்தால் அவர்களை கண்டும் காணாமல் இருக்குதல் என்பதும் அந்த ஹராமான செயல்பாடுகளுக்கு உதவி செய்வதை போலதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கான கடமையை நீங்கள் சரிவர செய்வதுதான் இறைவனுக்கு நலவை நாடுவது. இறைவனுடைய வேதத்திற்கு நலவை நாடுதல் என்பது குர்ஆனை ஓதுவது, அதை பாதுகாப்பது, அதை விளங்குவது எல்லாம் அதற்குள்ளால் சேர்ந்துவிடும். அதற்கு அடுத்து ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு நலவை நாடுவது. அதாவது ஒரு முஃமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து செய்ய வேண்டும், எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது ஒரு செய்தியை அந்த சஹாபிக்கு சொல்லுகிற பொழுது, எல்லா முஃமின்களுக்கும் நீங்கள் நலவை நாட வேண்டும்னு சொன்னாங்க. அந்த எல்லா முஃமின்கள், எல்லா மக்கள் என்பதற்குள்ளாக உங்களுடைய பெற்றோர்கள் விடுவார்கள், மனைவி மக்கள் விடுவார்கள், குழந்தைகள் விடுவார்கள், உறவினர்கள் விடுவார்கள், சகோதர சகோதரிகள் விடுவார்கள், அண்டை வீட்டார்கள், எல்லா மக்களுக்கும் உங்களால் நலவு மட்டுமே நடைபெற வேண்டுமே தவிர உங்களால் தீங்கிழைக்கப்பட்டவர்களாக துனியாவில் யாரும் எப்பொழுதும் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்பதற்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நம்மில் பலரும் என்ன செய்தார்கள்னு சொன்னா, ஏதாவது ஒரு மக்களால் நாம் பாதிக்கப்படுகிற பொழுது நாம் என்ன செய்யறோம், நமக்கு ஒருவர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார், நமக்கு ஒருவர் ஒரு மோசடியை செய்து விட்டார்னா நாம் என்ன பேசுவோம்? ஒரு முஸ்லிமாக இருந்து இவன் இந்த வேலையை செய்யலாமா, ஒரு முஃமினாக இருந்து இப்படி எனக்கு இவன் அநியாயம் செய்யலாமா, ஒரு ஹஜ் செய்தவனாக இருந்து இவன் இப்படி பேசலாமா, அதே போல ஒருவன் தொழுகையாளியாக இருந்து இது மாதிரியான தவறை செய்யலாமா என்று
மார்க்கத்தையும் மார்க்கம் சார்ந்த இபாதத்தையும் முன்னிறுத்தி ஒரு தவறை அதோடு நாம் ஒப்பிட்டு பேசுவோம். ஆனால் யதார்த்தம் என்னன்னா, நாம் ஒரு இடத்தில் தவறுகிற பொழுது இது மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி நமக்கு நாமே பரிசோதனை செய்து கொள்வதில்லை. உதாரணமா, நாம் பிறருக்கு ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா, நாம் ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம், ஒரு தொழுகையாளி, ஒரு நல்ல அந்தஸ்தில் இருப்பவர், நாம் இது மாதிரி பிறருக்கு நோவினை தரக்கூடாது என்கிற சிந்தனை மனிதர்களுக்கு அறவே வருவதில்லை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லா முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஈமானை ஏற்றுக்கொள்ளுகிறார், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் காசு பணங்கள், செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது. ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்தார்னா, ஒரு நாள் தன்னுடைய தேவைக்காக வேண்டி ஒரு 1000 திர்ஹத்தை தன்னுடைய பணியாளரிடத்தில் கொடுத்து, எனக்கு ஒரு தரமான குதிரையை பார்த்து வாங்கி வாருங்கள்னு சொல்றாங்க. அவரும் கடை விதித்து செல்லுகிறார். ஒரு அழகான, தரமான, உயர்தரமான நல்ல குதிரையை வாங்கி வருகிறார். வாங்கிட்டு ஜரீர் இப்னு அப்துல்லா கிட்ட கொடுத்த 1000 ரூபாயில் 700 திர்ஹத்தை மீண்டும் கொடுத்து விடுகிறார். ஜரீர் இப்னு அப்துல்லாஹுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இது ஒரு விலை உயர்ந்த குதிரையை போல இருக்கிறது, இதையெல்லாம் 300 ரூபாய்க்கு யாரும் விற்க மாட்டாங்க, நீங்கள் யாரிடத்தில் வாங்கி வந்தீர்களோ அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த மனிதர் அந்த சபைக்கு கொண்டு வரப்படுகிறார். ஜரீர் இப்னு அப்துல்லா கேட்பாங்க, இந்த குதிரை நல்ல குதிரையாக இருக்கிறது, திடகாத்திரமான குதிரையாக இருக்கிறது, விலை உயர்ந்த குதிரையாக இருக்கிறது, இதை நீங்கள் 300 ரூபாய்க்கு விற்றிருக்க வாய்ப்பில்லை, நீங்கள் ஏன் விலை கம்மியாக கொடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் விலை அதிகமாகத்தான் சொன்னேன், இவர் என்னிடத்தில் சரியான முறையில் பேரம் பேசினார், விலையை குறித்து பார்கெயின் பேசினார், பேரம் பேசினார், நான் வேற வழி இல்லை, ரொம்ப ஓடியாடுறேன்னு சொல்லி கேட்ட விலைக்கு நான் கொடுத்து விட்டேன், அவசரத்திற்காக கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது, உடன் இருந்த மக்களிடத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லா கேட்பார், இந்த குதிரையை பாருங்கள், அழகான தரமான குதிரை, இது எவ்வளவுக்கு பெருமானமாக இருக்கும் என்று கேட்ட பொழுது, ஒருவர் 400 திர்ஹம் சொல்றார், ஒருவர் 500 திர்ஹம் சொல்றார். கடைசியில அதிகபட்சமாக ஒரு மனிதர் இதை 800 திர்ஹம் வரை விலை கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு மோசம் போகாதுன்னு சொன்ன பொழுது, ஜரீர் இப்னு அப்துல்லா, இவர் உங்களுக்கு 300 திர்ஹத்தை கொடுத்து வாங்கி வந்தார், இந்த சபையில் இந்த குதிரைக்கு அதிகபட்சமாக 800 திர்ஹம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்தாங்க இன்னும் 500 ரூபாய் வச்சுட்டேங்கன்னு சொல்லி இன்னும் 500 திர்ஹத்தை ஜரீர் இப்னு அப்துல்லா அந்த வியாபாரிக்கு கொடுத்து அனுப்பினார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இது மாதிரியான ஒரு வியாபாரத்தை பார்த்ததில்லை, முடிந்தவரை விலையை குறைத்துத்தான் மக்கள் வாங்குவார்கள், நீங்கள் விலையை அதிகப்படுத்தி நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள், இது எனக்கு லாபம்தான், இருந்தாலும் இந்த நடைமுறை புதிதாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஜரீர் இப்னு அப்துல்லா சொன்ன செய்தி என்னன்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தின்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த முஸ்லிமுக்கும் நீ நலவை நாடக்கூடியவனாக இன்னும் வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய், இதற்கு மேல் நீ எல்லா மனிதருக்கும் நலவை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் என் மூலமாக நீ ஒரு நஷ்டத்தை அடையக்கூடாது என்று நான் நினைத்தேன், உனக்கு நலவை நாடினேன், உனக்கு தேவையான சரியான நியாயமான காசுபணத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இதை போல நாம் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நம்முடைய சொல்லால், செயலால், நம்முடைய கருத்துக்களால், நம்முடைய ஜாடை மாடைகளாக கூட இன்னொரு மனிதன், இன்னொரு முஸ்லிம் எந்த இடத்திலேயும் நோவினை அடைந்துவிடக் கூடாது. பிறருக்காக நம்மின் மீது உண்டான கடமையை நாம் மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்கிற இந்த 2 உயர்ந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்வில் எல்லா நிலையிலேயும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.